அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. என்ன கொஞ்சமாவது தவம் தியானம் ஏதாவது முயற்சிலாம் பண்ணுறீங்களா? செய்யணும். பிறவி துன்பம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி எல்லா பெரியவங்களும் சொல்கிறாங்க. இகபர வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகந்தமான நினைவுகளை வச்சுக்கிட்டு அருள் பற்றின சிந்தனை அதிகமாக வராது. இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளில் உள்ள முதிர்ச்சியான அனுபவம் அதுதான் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா அருளை பற்றி அதிகமாக சிந்திக்க வைக்கும். இகலோக வாழ்க்கையை பெரிதுமாக கருதி மன ஓட்டத்தின் பின்னால் போனீங்க அப்படின்னா அருளை அடைவது மிகவும் சிரமமாக இருக்கும். நிறைய அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் வருது. அது வரும், அது இயற்கையான ஒன்று தான், இயல்பான ஒன்று. நாம் அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்மளை நாம தான் தெளிய வச்சுக்கணும். உலகத்தையும் பிடிச்சுக்கிட்டு அருள் பக்கம் போக முடியலையேன்னு கவலைப்படுறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்காது. தெளிவை நாம் தான் ஏற்படுத்திக்கணும். இப்போ நிறைய பேர் ஒரு சில கமெண்ட்ஸ் அதில் என்ன சொல்கிறீங்க, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டு தான். ஆனால் புதுசாக சொல்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இது கதைக்களம் அல்ல. கடை தேற்றிக் கொள்வதற்கான முயற்சியில் இறங்கிற பொழுது என்ன விஷயத்தை சொல்லி கொடுக்கணுமோ அதை பற்றின விஷயத்தை தான் நம்ம மறுபடியும் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா மாற்றி சொல்வதனால் ஒரு ஏமாற்றம் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் அதில் உள்ள உங்களுக்கு உள்ள ஆர்வம், இந்த ஆர்வம்னா என்ன அப்படின்னா சாதாரணமாக கேட்கும் பொழுது இருக்கக்கூடிய விஷயங்கள் வாசனைன்னு சொல்லுவோம். அதை கேட்டுட்டு நல்லா இருக்கும். நம்ம அப்படி போகக்கூடாது. நமக்கு ஆத்மாவில் ஏற்படுகிற தெளிவு, அறிவில் ஏற்படுகிற தெளிவு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூடியூப்ல மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. அது சம்பந்தமாக பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்பதற்கும் ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் யோக நெறியில் பார்த்தீங்க அப்படின்னா, தவ நெறியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அனுபவம் பெறணும் அப்படின்னா சாதன விதி. முள்ளு காட்டுக்குள்ளே போனால் முள்ளு குத்தும், அதற்கு செருப்பு போட்டு போங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. காட்டுக்குள்ளே போனால் முள்ளு குத்தும், செருப்பு போடுங்கன்னு சொல்லலாம். முள்ளு காட்டுக்குள்ளே போனால் செருப்பு போட்டுங்க, முள்ளு குத்துன்னு சொல்லலாம். இதற்கு மேலே இது எப்படி மாற்றி சொல்கிறதுன்னு தெரியல. செருப்பில் முள்ளு குத்தும் அப்படியா சொல்ல முடியும்? இல்லை. அப்போது யோகம் தவம்ங்கிறது நம் வாழ்வின் அடிப்படையான ஒரு ஜீவனை கடை தேற்றி ஒரு பக்குவமான நிலைக்கும் பிறவியற்ற ஒரு சகாப்தத்தை உண்டு பண்ணுறதுக்காக எடுக்கின்ற முயற்சி. அப்போ அதில் உங்களுக்கு என்னென்ன புரியணுமோ, எவ்வளோ நாள் புரியுமோ மறுபடியும் அதை பற்றி தான் பேசி ஆகணும்.
அதற்கு காரணம் நம் கருத்தில் ஏறணும், நம் உள்ளத்தில் பதியணும், நம்மளுடைய செயல்முறை அருளை நோக்கி நடக்கணும், ஜீவாத்மா பரமாத்ம நிலைக்கு போகணும். அப்போ அதுக்கு நம் அறிவு எத்தனை முறை தீட்டப்பட்டாலும் தவறில்லை. நீங்கள் அதற்கு எடுக்கிற முயற்சி, யோகா அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அதற்கு சாதனம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சும்மா அவர் பேசுகிறத கேட்டோம், கொஞ்ச நேரம் இவர் பேசுகிறத கேட்டோம், இவரை விட அவர் நல்ல கலகலன்னு பேசுகிறாரு, அவரை விட இன்னொருத்தவர் ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, மகுடி ஊதும் பொழுது பாம்பு ஆடுவது போல அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. மகுடி ஊதும் பொழுது பாம்பு என்ன பண்ணும்? தன்னை மறந்து ஆடும். அதற்கு காரணம் மகுடியில் இருந்து வருகிற நாதம் காரணம் அல்ல. அது வேற சாப்டர், அங்கே போக வேண்டாம். ஆனால் மகுடி ஊதும் பொழுது பாம்பு தன்னை மறந்து ஆடும். ஆனால் மகுடி ஊதி முடித்தவுடன் பாம்பு பசியாற வேண்டும் இல்லையா? அதுக்கு மகுடி ஊதுனா மட்டும் போதுமா? போதுமா என்ன? போதாது. அதற்கு மாறாக அதற்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுக்கணும் இல்லையா? ஏதோ ஒன்று அது அதனுடைய இயற்கை நெறிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும், எங்கேயாவது தேடி போய் ஒரு எலியை பிடிச்சி சாப்பிடும், ஒரு தவளையை பிடிச்சி சாப்பிடும் இல்லை? அப்போ மகுடி ஊதுனா மட்டும் பாம்புக்கு போதாது. அதுபோல் உபதேசம் பண்ணால் மட்டும் போதாது. உங்கள் பசி தீரணும், உங்களுடைய ஜீவன் கடை ஏற வேண்டும், உங்களுடைய ஆத்மா பரமாத்ம ஸ்வரூப ஞானம் பெற வேண்டும், உங்களுக்கு யோகம் பரம கைவல்யமாக வேண்டும். நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் நன்னிலை அடையும் பொழுது 100 பேருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை அண்டி இருந்த, உன்னை நம்பின, உன் பேச்சை கேட்கின்ற ஒரு உயிருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனால் கூட போதும். அதற்கு உங்களுக்கு என்ன வேணும்? அனுபவம் வேணும். என்ன வேணும்? அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாமல் என்னத்தை சொல்லிக் கொடுப்பீங்க? ஒரு தொழில் செய்கிறோம், அதில் இடையூறுகள் எப்பப்பெல்லாம் வரும், எந்தெந்த நேரத்தெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. தொழிலை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு யுக்தி வேணும். அப்போ தான் அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ இதை ஒரு மகனுக்கு தொழிலை பற்றி சொல்லித்தரோம், ஒரு பிள்ளைக்கு சம்பாதிக்கிற முறையை பற்றி சொல்லித்தரோம், சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை பாதுகாக்கிற வழியை சொல்லித்தரோம். அருளை பற்றி நாம் சொல்லிக் கொடுப்பது தான் உண்மையாக அவர்களுக்கு நீங்கள் செய்யும் பரோபகாரம். பரோபகாரம்னா நீங்கள் உலகுக்கு செய்கிறது ஒன்று, தன் இல்லத்து உயிர்களுக்கு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்போது உபதேசங்கள் என்னை விட இன்னும் சிறப்பாக உபதேசம் பண்ணுறவங்களாம் கூட இருக்கிறாங்க. உபதேசம் கேட்பதினால் மட்டும் இது எப்படி அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம உள்ளார்ந்து புரிந்து கொள்ளாமல், இப்போ ஒரு அன்பர் கேட்குறாரு, சாதாரணமாக கேட்குறாரு, யோகம் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒன்று கேட்குறாரு. நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம், யார் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு கேட்டவொடனே அதை அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னா மைண்ட் பண்ணிக்கிறது. ஆத்மாவை பற்றியோ அருளை பற்றியோ அகநோக்கத்தை பற்றியோ தெளிவை ஏற்படுத்திக்கணும். எங்கேயோ போய் யாரோ சொல்கிறத மட்டும் கிரகிச்சுக்கிட்டு அதை வைத்து கொண்டு உங்களை போலவே ஆத்ம ஞானம் தேடக்கூடியவர்களோடு சும்மா உரையாடிக்கிட்டு காலத்தை வீண் கழிச்சுக்கிட்டு, இந்த கால விரயம் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, இன்று விடுத்து நாளை செய்வேன்
அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அன்றன்று போராட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்று உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னா அந்த அனுபவம் உங்களுடைய அக அனுபவம். அதே போல யோகம் செய்கின்றவர்கள், தவம் செய்கின்றவர்கள், நான் செல்வது சரியா, நான் போற வழி சரியா அப்படின்னு பயப்படாதீங்க. தியானம் பழகும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான வினோதமான உணர்வுகள், அக அனுபவங்கள்லாம் வரும். அது உங்கள் உடலுக்கு இருக்கிற வலிமையை பொறுத்து, உங்களுடைய கவனத்தினால் நீங்கள் ஏற்படுத்துகிற ஒருமையை பொறுத்து, இப்படி பலதரப்பட்ட நிலையில் உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள்லாம் வரும். உங்களுக்கு அனுபவம் வர்றது தான் பெருசு. எதுவுமே வராமல் இருக்கிறத விட ஏதேனும் ஒரு அனுபவமாவது வரும். அதுபோல் தவம் பண்ணும் பொழுது கை கால்கள், இடுப்பு, முதுகுத்தண்டு, கழுத்து போன்ற இடங்கள்லாம் வலி வரும். நாம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரதை, இது உடல்ல ஏற்படுகிற மாற்றம், அதை தாண்டி தான் நீங்க போகணும். இந்த வலி, இந்த மறுத்து போதல், இதெல்லாம் நிஷ்டானுபவம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்குமே உணர்வு இருக்காமல் போயிடும். கழுத்து வரை நல்லா தெரிஞ்சுங்க, நான் இருக்கிறேன் என்ற உணர்வு வேறு, சரீர உணர்வு வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு உட்கார்ந்துருக்கும் பொழுது தான் இருப்பும், அந்த இருப்பு நிலைன்னு பேர், அந்த அனுபவம் வரும். ஆனால் சரீரத்தில் ஏற்படுகிற இந்த தொடு உணர்வு இருக்கு பாருங்க, அது நினைவின் கண் இருக்கக்கூடிய உணர்வு. இது தொடு உணர்வு. இந்த தொடு உணர்வு குறைய ஆரம்பிக்கும். இந்த உணர்வு நாம் தவம் பண்ணும்போது கைகால் வலியெல்லாம் ஏற்படும் பொழுது இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உன்னதமான நிலைக்கு மாற்றம் அடையும். இதுக்கு அடிப்படை பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா சாதாரணமாக கை காலில் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டோம், இல்லை நீங்களே கூட செஞ்சு பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த கையால், இந்த கையில் சதை பற்று உள்ள பகுதியில் இப்படி அடித்து பாருங்க. இப்படி ஒரு அடி அடித்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வேகமாக அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வலிக்கும், ரொம்ப வேதனையாக இருக்கும். அடிச்சிட்டிங்கன்னா வலிக்கும், வேதனையாக இருக்கும். அந்த வலி போன கொஞ்ச நேரம் கழித்து அந்த அடித்த இடத்த இப்படி தடை கொடுத்து பாருங்க, எதமாக இருக்கும். இப்படி தடை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுகத்தன்மை உண்டாகும். அதுபோல் தவம் பண்ணும் பொழுது, யோகம் பண்ணும் பொழுது, தியானம் பண்ணும் பொழுது சரீரம் வலி கொடுக்கும். முதல்ல மறுத்து போகும், ரொம்ப வேதனையாக இருக்கும். பழகின பின்பு இந்தந்த நேரங்களில் இவர் இப்படி தான் உட்காருவார் அப்படின்னு உங்களது மூளை அடுத்த கட்ட நடவடிக்கையான இந்த வலியை சுகத்தன்மையாக மாற்றும். அது மாற்று அமைப்பு கொண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் போராடணும். இதெல்லாம் உங்களுடைய முயற்சியின் கண் இருக்கு. இந்த நன்மைன்னு சொல்லுவாங்க, அது விளையணும் அப்படின்னா உங்களுடைய உடலோடு சேர்ந்த அறிவு போராட்டம். உடலும் ஒத்துழைக்கணும், அறிவும் ஒத்துழைக்கிற அளவுக்கு காலையில் எழுந்து கைகால் முகம் கழுவிட்டு பயிற்சியில் உட்கார்ந்து பழகணும். இன்றிருப்போர் நாளை இல்லை, இந்த தாத்பரியத்தை மனசில் வச்சுக்கங்க. உங்களை தீய வழிகளில் அழைத்து செல்லவும், உலகம் சதமாக இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்கும் இங்கே கோடான கோடி விஷயங்கள் இருக்கு. ஆனால் அருள் நெறியை பற்றி உங்களுக்கு ஒரு அக அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்
எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஆலயங்கள் இருக்கு. காலையில எழுந்து யாராவது ஆலயத்துக்கு போகிறோமா? காலையில் எழுந்து கை கால் முகம் கழுவிட்டு கோயிலுக்கு போகிறோமா? விசேஷ நாட்களில் தான் போகிறோம் இல்லை? ஏதாவது முக்கியமான நாளோ இல்லை பிறந்த நாள் வந்தாலோ இல்லை கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, பொங்கலுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதிகமாக ஆலயங்களுக்கு போகிறோம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை போவோம். இல்லைன்னா குருவாரம்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு வியாழக்கிழமையில் போவோம். இப்படியாக ஏதாவது ஒரு முன்குறிப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தவம் செய்கிறவன் நித்தம் சிவலிங்க வழிபாடு செய்வதற்கு சமம். தினமும் ஒருத்தவன் தவம் பண்றான், காலையில எழுந்து உட்கார்றான் அப்படின்னா தினமும் தெய்வத்தின் பாதத்தை போய் தொட்டு விட்டு வணங்கி விட்டு வருகிற செயல்பாட்டிற்கு ஒப்பானது தவம். அதற்கு ஒப்பானது தியானம். நேர விரோதம் செய்து கொள்ளாதீர்கள். இந்த விரோதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நேர விரோதம் பண்ணிக்க கூடாது. இப்போ இன்ன காரணத்திற்காகத்தான் நான் இன்ன வழிபாட்டை செய்வேன், நான் இப்பொழுது இன்ன காரணத்திற்காக மட்டும்தான் தவம் செய்வேன், இப்படியான சூழல் இருந்தால்தான் நான் தியானத்தில் அமருவேன் அப்படிங்கிற அந்த செயல்பாடுலாம் வச்சிக்க கூடாது. அந்த கதவை சாத்துப்பா, கதவை டோர் மூடு. அதற்கு நேர விரோதம்னு பேரு. அதை செய்யவே கூடாது. ஏன் நேர விரோதம் செய்து கொள்ளக்கூடாதுன்னா, உள்ளம் அனந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டே தான் இருக்கும். நேரம் கிடைப்பது என்பது அரிதான ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால கிடைக்கிற நேரத்தை நன்முறையில் எப்படியாவது ஒரு முறை ஒரு மணி நேரமாவது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் மிக குறிப்பாக இருக்கணும். பெரியோர்கள் இப்போ இருக்கிற எல்லா விதமான டெக்னாலஜியும் இல்லாத காலத்தில் பெரியோர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்போவே நாம் சுற்றுறதுக்கும் சுற்றி பார்க்கறதுக்கும் இயற்கையில் தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அநேக விஷயங்கள் இருந்தாலும் அதை பற்றி பெரியவங்க பொருட்படுத்தலை. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தவம் செய்வதிலும் சிவாலயங்களை வழிபடுறதுலையும் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அவங்க சிவாலய வழிபாட்டையே அதிகமாக செய்திருக்க மாட்டாங்க. போன இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சிவாலயம் இருந்ததுன்னா வணங்கிட்டு அங்கே ஒரு 10 பேருக்கு உபதேசம் பண்ணிட்டு தவம் செய்வதில் தான் கவனம் அதிகமாக செலுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய அக அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த அக அனுபவத்தை மற்றவர் கொடுக்க இயலாது. அதற்கான முயற்சி உங்களுடையது. பலன் கொடுக்க வேண்டிய இடத்துல இறைவனும், அதை பெற வேண்டிய இடத்துல நீங்களும் இருக்கிறீங்க. அதனால தவம் செய்வது என்பது நீங்க என்ன சொன்னாலும் எதை பற்றி சிந்தித்தாலும் அறிவில் மிகப்பெரிய தெளிவே உண்டானாலும் புத்தி எதை பற்றியும் மிக துல்லியமாக சிந்தித்து எந்த முடிவை எடுக்கக்கூடிய அளவுக்கு சமயோஜித அறிவு உடையவர்களாக இருந்தாலும் ஆத்ம ஞானத்தில் பிரயாசை, முயற்சி, திட சித்தம் இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த பலனும் வாய்க்க போவதில்லை. எல்லோரும் போல நீங்களும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், வாழ அற்ப வாழ்வு, அவ்வளோதான். இதையே சுற்றி பார்த்துட்டு இதிலே ஒரு சில
மற்றவரை எப்படி அங்கே பார் கறி சாப்பிட்றான், ஈனப்பிறவி, மற்ற உயிர்களை கொன்று தின்னுகிறான், இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு பேசிட்டு, இவங்கெல்லாம் பாரு அருளை பற்றியே சிந்திக்காதவர்கள், இவர்கள் அருளை பற்றி என்ன யோசிக்கிறாங்க, இவனுக்கு இறை நாட்டமே இல்லைன்னு பிறரை குற்றம் சாட்டி விட்டு நாம் என்ன பண்றோம்? மற்றவர்கள்லாம் குற்றமானவர்கள், நாம் குற்றமற்றவர்கள்னு நம்மளை நாமளே தேத்திக்கிறோம். இது நல்லா தெரிஞ்சுங்க. பிறர் குற்றம் விசாரித்தல்னு வள்ளலார் ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி வைக்கிறார். அது என்ன பிறர் குற்றம் விசாரித்தல்? ஒரு நூலை படிக்கிறோம், அதுல ஒரு தவறு தெரியுது அப்படின்னா இது தவறுன்னு உங்களுக்கு புரிஞ்சா போதுமானது. ஒருவேளை அந்த புத்தகத்தை எழுதியவர் கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? இது குற்றம், இந்த இடத்துல இது குற்றமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். புக்கை தூக்கிக்கிட்டு ஆர்த்தர் எங்க இருக்கிறான்னு தேடி ஓடக்கூடாது. எங்க எழுதுனா, யார் அவன் இப்படி எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு தேடிக்கிட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா பிறர் குற்றம் விசாரித்தல் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறீங்க, ஒரு கோயில்ல நீங்க தரையில உட்காந்துருக்கிறீங்க, ஒருத்தர் பீடத்து மேல உட்காந்துருக்கிறாரு, ஒரு கட்டை மேல உட்காந்துருக்கிறாரு, ஒரு உபதேசம் பண்றாரு. கீழே உட்காந்துருக்கிற நீங்க அவர் என்ன உபதேசிக்கிறாருன்னு கேட்கலாம், தப்பே கிடையாது. அவருடைய தொனி எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது, அதெல்லாம் வச்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா கருத்து செம்மையாக வேண்டும். நம்ம கருத்து தான் செம்மையாகணும். நம்மளுடைய கவனம் கண்ட இடங்கள்ல இந்த மாதிரி அலைபாயக்கூடாது. பிறரை பற்றின விசாரங்களை எல்லாம் விட்டுொழிங்க. நிறைய என்ன சொல்றீங்க, வீட்டில் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க, நானே நினைச்சாலும் என்ன சாப்பிட வச்சிடுறாங்க. இதெல்லாம் எப்படின்னா உண்மையான தேடல் உடையவர்கள் சொல்லுகின்ற நேர்த்தியான பொய். இப்போ நீங்க என்ன நாடி வரீங்கன்னு வச்சுக்கங்க, என் வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுக்குறேன். உங்களுக்கு காஃபி குடிக்கிற பழக்கத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் விட்டீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் காஃபி இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்போ நான் காஃபி கொடுக்குறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. வேண்டாம், நான் காஃபி குடிக்கிறது இப்போதான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் மறுபடியும் என்ன சொல்லுவேன்? அட 3 மாதம் ஆயிடுச்சுல்ல, ஒரே ஒரு காஃபி தானே குடிங்க அப்படின்னா இப்போ என்ன சொல்லுவீங்க? இல்லை இல்லை சாமி வேண்டாம் அப்படிங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அழுத்தி, என்ன எங்கள் வீட்டில் கூட குடிக்க மாட்டீங்களா அப்படின்னோடனே, ஓ இந்த சாமியார் எதாவது நினச்சிக்க போகிறான் அப்படின்னு என்ன நினைப்பீங்க இல்லையா? ஒரு அன்பு, ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க? சரி பரவாயில்ல அப்படின்னு மென்னு முழுங்காத குறையா வாங்கி குடிப்போம். இது நடக்கும்ல. இதே இடத்துல ஒரு அரை டம்ளர் விஷம் கலந்து உங்களுக்கு கொடுத்தா, இதே அன்போட, இதே பண்போட, இதே அழுத்தத்தோட ஒரு அரை டம்ளர் விஷம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 4வது முறை நான் குருநாதர் சொல்றேன் குடின்னு சொன்னா கூட என்ன சொல்லுவீங்க? நீ இருப்ப நான் இருப்பனான்னு கேட்பீங்க இல்ல? கொடுத்த நீ இருப்ப, குடிச்ச நான் இருப்பனான்னு தானே கேட்பீங்க. அப்ப அதை என்ன பண்ண மாட்டோம், எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் குடிக்க மாட்டோம். ஏன்? உயிர் போயிடும் இல்லையா? அந்த தெளிவு நம்ம உள்ள இருக்குல்ல. அப்ப தவம் யோகம் செய்யும் பொழுது, பிறர் குற்றங்களை விசாரிக்கும் பொழுது, யோக தவங்களுக்கு ஆகாத விஷயங்களை
செய்யக்கூடாது என்று தெரிந்த பொழுது அதை யாராவது செய்ய சொல்லியோ இல்லை தவம் பண்ணுறதுக்கு இடையூறாக சில விஷயங்கள் வந்தாலோ நாம் என்ன பண்ணணும்? விஷம் போல பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? நல்லா சொல்லுங்கள், எப்படி பார்க்கணும்? விஷம் போல பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு தவம் செய்கின்றவர்களோ யோகம் செய்கின்றவர்களோ அந்த மனநிலைக்கு போகவே கூடாது. இந்த அபயங்கள்லாம் இருக்கு பாருங்க, ஒரு சில விஷயங்களை கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டிங்கன்னா அடுத்தது கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க, அது போல் காத்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் எப்போ அது கிடைக்கும் அப்படின்னு. கிடைச்சதுன்னா தொட்டு நக்கிவிட்டு அப்பா அப்படின்னு அது திருப்தி ஆகிடும். மறுநாள் நம்மளை என்ன பண்ணிடும்? நேற்று தின்றாயே இன்றெனக்கு என்ன கேடு இன்றும் தின்பாய் அப்படின்னு என்ன பண்ணிடும்? நேத்தான சாப்பிட்டு பார்த்த, சும்மா கதை விடாத, இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் அடுத்த வாரத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த வாரம் வரைக்கும் என்ன சொல்லும்? போன வாரம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, சரி வர்ற மாதத்துலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். செஞ்சிட்டே வரும்போது இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கும் புது வருஷம் வர்றதுக்கு. வர்ற புது வருஷத்துலேருந்து இனி இதை சாப்பிடக்கூடாது, இந்த செய்கையை செய்யக்கூடாதுன்னு புது புது அத்தியாயங்களாக பரிணமிச்சுக்கிட்டே வரும். இது எல்லாத்துக்கும் ஒரே கடிவாளம் புத்தி கூர்மை தான், அறிவு தான். நீங்கள் ஆழ சிந்திக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. அதை விட்டுட்டிங்கன்னா உங்களோட இருக்கிறவங்க கூட என்ன சொல்லுவான் தெரியுமா? ரொம்ப சுலபமாக சொல்லுவான், ரொம்ப இயல்பாக ஒரு அன்பு காட்டி சொல்லுவாங்க. இப்போ நமக்கு சர்க்கரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, சர்க்கரை நோய் இருக்குது. யாரோ ஒரு அன்பர் வீட்டுக்கு போகிறோம், அவர் என்ன சொல்கிறாரு? இந்தாங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்கிறாரு. எனக்கு சர்க்கரை நோய் இருக்குங்க அப்படிங்கிறோம். பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சாப்பிடு, உயிரோடு இருந்தால் பேசிக்கலாம் அப்படின்னு தானே அர்த்தம்ப்பா. அதானே அர்த்தம். நம்ம சர்க்கரை நோய் இருக்குடான்னு சொல்கிறோம், அதையும் தாண்டி ஒருத்தவன் நம்மக்கிட்ட ஒரே ஒரு ஸ்வீட் தானே அது என்ன பண்ண போகுது அப்படின்றான்னா என்ன அர்த்தம்? சாப்பிடு பேசிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இல்லைங்க ஏற்கனவே 400 200 300 தாண்டி இருக்குது அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சொல்ல, நம்ம வீட்டில் ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகரே ஏறாதுன்னா பார்த்துக்கலாம் அப்படிம்பான். அப்படி பேசுகிறவங்களாம் இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? ஏதேனும் ஒரு விதத்தால் உன்னை மறைமுகமாக என்ன பண்ண பார்க்குறான்? கெடுக்க நினைக்கிறார்கள். இதற்கு அன்புன்னு மாற்றொரு பேரும் வச்சுக்கிறாங்க. நாம் என்ன பண்ணக்கூடாது? அதை அந்த அன்பு நமக்கு தேவையில்லை, அந்த பரிவு நமக்கு தேவையில்லை. அதுபோல் தவம் பண்ணுறோம். நான் தவம் பண்ணுறேங்க, ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு அன்பர் சொல்கிறாரு என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இல்லைங்க நான் காலையில் கொஞ்சம் தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் தான் சாப்பிடுவேன். இல்லை அப்படின்னா காலையில் எழுந்த உடனே கொஞ்சம் கஞ்சி குடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் மதியம் வரைக்கும் எதுவும் சாப்பிட மாட்டேன், மறுபடியும் மாலை ஒரு 4 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் 2 வேளையா? அதுவும் அவ்வளோவா? இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டில் சாப்பிடுங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு செவி சாய்க்கக்கூடாது. அது அன்பாகவே இருக்கட்டும். ஆனால் எது கெடும்? தவம் கெட்டு போகும். அதனால் அவர்கள்ட்ட சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிக்கலாம், இல்லை கொஞ்சம் வெல்லம் கொடுங்கன்னு கொஞ்சோண்டு ரவோண்டு வெல்லம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் அன்பின் மாற்று வழிகள். ஆனால் அடுத்தவர்களையும் பார்த்து கொண்டு அவர்கள் எல்லாத்தையும் சாத்தியப்படுத்திடுவாங்களான்னு பார்த்தா நடவாத ஒன்று. உங்களுடைய செயல்முறைகளில் நீங்கள் அனுபவம் பெறணும் அப்படின்னா தவம் மிக மிக முக்கியம். 2வது தெளிவு அதைவிட முக்கியம். தவத்தையும் யோகத்தையும் தியானத்தையும் உள்ளத்தையும் கெடுத்துக்கக்கூடாது. நீங்கள் மற்றவர்களுடைய குற்றத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் பெரும்பாலும் என்ன சொல்கிறோம்? ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டா என்ன சொல்கிறோம்? நீங்கள் ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, உங்கள் அப்பா கேட்பாரு
இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கேட்பாங்க, இந்த தப்பை நீ செய்யலாமா அப்படின்னு கேட்டால் உடனே நாம் என்ன சொல்கிறோம்? அவரை விட நான் ஒன்றும் பெருசாக செஞ்சில்லை அப்படி தானே பேசுகிறோம். இல்லைன்னா உன்னை விட நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிடலையே அப்படி தானே பேசுகிறோம். யாராவது ஒருத்தவங்களாவது கொஞ்சம் நல்லது செய்யின்னு சொன்னால், நான் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகரை விட அதிகமான நன்மை செய்து விட்டேன்னு சொல்கிறோமா? வருதா வாயில்? வருதாண்ணா யோசிச்சு பாருங்க. இல்லை. அந்த தர்மவானை விட நான் 100 மடங்கு தர்மம் செய்து விட்டேன்னு வருதா? வராது. தப்பு செய்கிறதுக்கு மட்டும் கொட்டிக்கிறது வருதாண்ணா? இல்லை. பிறர் குற்றம் விசாரிக்காதீங்க. மாற்றார் குற்றம் விசாரிப்பதனால் மனக்கேடு வரும். அடுத்தவங்களை காரணம் காட்டாதீங்க, உங்களை திருத்திக்கிங்க. உங்களுக்காக நாங்கள் சில பட்டிமன்றங்கள்லாம் ஆரம்பிக்கிற காலத்தில் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டடாக போகும், உட்காந்து ஜாலியாக பேசலாம். பேசிட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்? மூளையில் உட்காந்து யோசிச்சு சிரிக்கலாம். நீங்கள் சிரிக்கும்போது நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் ஜாலியாக சிரிச்சுன்னு இருங்க, அதில் ஒரு தவறும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன இப்படி இருக்கே வாழ்க்கை அப்படின்னு சிந்திக்கும்போது உங்கள் பின்னாடி ஒரு ஆள் நின்று சிரிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க உட்காந்து. வள்ளல் பெருமான் சில இடங்களில் சில விஷயங்களை அன்பு கூர்ந்து சொல்கிறாரு. அன்பு அது மிகப்பெரிய அன்பு. அதில் ஒரு வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா, தீய விடயங்கள், நல்லா கவனிங்க, தீய விஷயங்கள் ஆரம்பத்தில் கேட்கும் பொழுது இனிமையாகவும் இறுதியில் கசப்பாகவும் இருக்கும். தவம் செய்யும்போது என்ன வரும்? கைகால் வலிக்கும், உடம்பு முடியாமல் போகும், காசு கஷ்டம் வரும், மன கஷ்டம் வரும், உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, சூழல் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும் தான். அதற்காகலாம் உளம் தளர்ந்து நடக்கக்கூடாது. யாரோ ஒரு மகானை கல்லை கட்டி என்ன பண்ணாங்களாம்? கடலில் அதை தூக்கி அடாச்சிருக்காங்க. இல்லை, ரமணருக்கு கேன்சர் கட்டி இருந்து அதை வெட்டி எடுத்துருக்குறாங்க. அகஸ்திய பெருமானுக்கு குன்ம நோயின்னு சொல்லுவாங்க, வயிறு வலி. இந்த குன்ம நோய் இருந்திருக்கு. இதுபோல பல பல மகான்களுக்கு பல பல வேதனைகள் இருந்திருக்கு. வழக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரியோர்களுக்கு அருள் நிறையை பற்றி சிந்தித்தவர்களுக்கும் வினை இருந்தது. ஆனால் இப்போ நமக்கெல்லாம் எப்படின்னா, வென பிடிச்சிக்குமோன்னு பயந்து நிற்குது. நம்மளை கண்டு என்ன பண்ணுது? இவனை போய் பிடிக்கலாமா, இவனை பிடிச்சா நமக்கு ஏதாவது பிடிச்சிக்குமான்னு தள்ளி நிற்கிற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? வினைகள் இருக்கு. அப்போ வினையால் நம்ம பாதிக்கப்படுவோமான்லாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா வினை உங்களை கண்டு பயந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு உடல் கேடு, மனக்கேடு, சூழல் கேடு இதெல்லாம் வரும் தான். இதையெல்லாம் சற்றும் கண்டு அஞ்சாமல் நடக்கின்றவர்களுக்குத்தான் அருள் பாதை கிடைக்கும். சுவாமி பாடுறாங்க, கல்லை கட்டி கடலில் ஆழ்த்தினாலும் நமச்சிவாயம் துணையே அப்படின்னு. நீங்களும் அப்படிதான். உள்ள திடம் வேண்டும், உள்ள வைராக்கியம் வேண்டும். உள்ளத்தில் வைராக்கியம் இல்லை அப்படின்னா அருள் பற்றி எந்த விதமான செயல்பாடும் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக வெளிப்படாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லோரும் போல இப்போ சக மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகிறான், பிள்ளைகள் விளையாடுற அமேஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாங்க, அவங்களுக்கு அங்கே சந்தோஷமும் நிம்மதியும். வயசானவங்க கோயிலில் போனால் அவங்களுக்கு ஒரு அமைதி நிம்மதி. அதுபோல் நாம் என்ன பண்ணுறோம்? ஆத்ம ஞானம் அப்படின்னு பேசிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை வடலூர் சாமியாரை பார்த்தா அதில் ஒரு திருப்தி. எவ்வளோ காலம்? சாமியார் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வேறு சாமியாரை பார்த்துக்குறோங்கிறீங்களா? பார்த்தாலும் பார்ப்பீங்க.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், அப்படி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமம் இருக்கு பாருங்க, இந்த ரோமத்தை அப்படி இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லும் உங்கள் டேட் ஆஃப் டெத்து. டேட் ஆஃப் பர்த்து கேள்விப்பட்டிருப்பீங்கள? கரு 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 கருன்னு இருக்கிறதெல்லாம் டேட் ஆஃப் பர்த்து. வெளுக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளுத்துக்குன்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், சிக்னலில் ரெட்டு போட்டால் என்ன அர்த்தம்? நிற்க போகிறான்னு அர்த்தம். காதோரம் ஒயிட்டு போட்டால் போகிறான்னு அர்த்தம். கவனத்தில் இருக்கணும். அப்போ நமக்கு உலகம் இறைவன் சரீரத்துக்கு கொடுத்த ஆயுள் மிக குறைவாக இருக்குது. அதனால் ஏதேனும் ஒரு விதத்தில் முயற்சியை திருவருளை நோக்கி திருப்ப பாருங்க. காலத்தையோ சூழலையோ உங்களை சுற்றி உள்ளவர்களையோ காரணம் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒருவேளை ஒரு தீங்கோ ஒரு அசம்பாவிதமோ நடந்து விட்டால் கால சூழல் காலம் உங்களை வருத்தப்படுமா? அது கணக்கு பிரகாரம் ஒரு டிக்கெட் கிழிஞ்சுது, அவ்வளோதான். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல உறவு போயிடுச்சுன்ற வருத்தம், அவ்வளோதான். உங்கள் நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? நேற்று தான் நல்லா பேசிகிட்டு இருந்தார், இன்னைக்கு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. பகவத்கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான். வழக்கமாக அவர் உபதேசம் பண்ணிகிட்டே வந்துட்டார். ஒரு இடத்துல, கிருஷ்ணா நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கேளு. இந்த உலகத்தில் நீ எதை கண்டு வியந்து போனாய்? நீ பரமாத்மா, நீ எதை கண்டு வியந்து போன அப்படின்னு கேட்டார். அதுக்கு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, செத்தவனை தூக்கிட்டு போய் எரிச்சிட்டு குழியில் வச்சுட்டு இவன் எல்லாம் அவனை பார்த்து பாவம் செத்துட்டானேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு வராம பாடுறா, இதை நினச்சா படைச்சா எனக்கே திக்குன்னு இருக்குன்னாரு. அதுபோல் உச்சி கொட்டிட்டு போயிடலாம். நாம நாளை உச்சி கொட்டி கொண்டே பின்னாடி ஒருத்தர் வருவார். அவரை நீ எவ்வளோ உச்சி கொட்டினாலும் போக மாட்டார். மற்ற தெய்வங்கள் கையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சின்ன சின்ன ஆயுதங்களாக இருக்கும். யம தர்மம் கையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கதாயுதம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஏன் அவர் அவ்வளோ பெரிய ஆயுதம் வச்சுருக்கார் சொல்லுங்கள்? ஒரே போடாதான். 2 அடி 3 அடி அடித்தா என்ன பண்ணுவேன்? தப்பிச்சு ஏஞ்சி ஓடிடுவேன். அதனால் ஒரே அடி. அது மாதிரி தவம் செய்வதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ்லாம் வச்சுக்காதீங்க. அதில் நிறைய முயற்சி எடுங்க, நேரம் நிறைய ஒதுக்குங்க. நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து, பழகி வச்ச நட்பு, கண்டு தெளிந்த அறிவு, உங்களுக்காக நீங்கள் வாங்கிய உன்னதமான பொருள்கள், என்ன நீ போட்டிருக்க நகைகள், இதெல்லாம் உனக்கு அருள் அனுபவத்தை கொடுக்காது. நீ உன்னை தேர்ச்சிக்கணும். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் வச்சுக்காதீங்க. மற்றவரை பற்றி குற்றம் விசாரிக்காதீங்க. இதெல்லாம் உங்களுடைய அகத்தெளிவு தான் வேணும். உங்களை நீங்கள் திருத்திக்கணும். ஏன் அப்படின்னா, சகல உயிர்களையும் அதனதன் வழியில் ஆகாரம் கொடுத்து அருள் கொடுத்து அவைகளுக்கு தேவையான சுகங்களை கொடுத்து மற்ற விஷயங்களையெல்லாம் அருள் நியதிப்படி இறைவனுடைய ஆணைப்படி அருள் நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால் உங்களை கடை தேற்றிக் கொள்வதில் கவனம் அதிகமாக செலுத்துங்க. பெரியவர்கள் எல்லாம் தன்னை கடை தேற்றி கொண்டு பிறருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால் அதில் முழு கவனத்தை செலுத்துங்க, தவத்தில் கவனம் செலுத்துங்க. இப்போ ஜீவகாருண்ய நெறியோடு வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில்
அந்நிய உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறது ஒரு சாப்டர். இது என்னது? மற்றவங்களை அடிக்கிறது, திட்டுறது, அடுத்தவங்க பொருளை கவர்றது, இதெல்லாம் பிறருக்கு நாம் செய்கிற தீங்கு. நமக்கு நாமே செய்கிற தீங்கு தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கோபப்பட்டு தன்னைத்தானே கெடுத்து கொள்வது, தீய பழக்கங்களுக்கு அடிமையாவது, தவம் யோகம் தியானம் செய்யும் பொழுது அவைகளை ஒத்தி வைத்து விட்டு காரண காரியங்கள் சொல்வதும் தீங்கு தான். இதெல்லாம் நமக்கு நாமே செய்து கொள்வது. சரிங்களா? அதனால் இதெல்லாம் தவிர்த்து நன்னெறியில் நடக்க பாருங்க. அது சிரமமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறது, மனவலி வரும், அதனால் மனசு கஷ்டப்படும், பெருத்த அவமானங்கள் இதெல்லாம் வரும் தான். ஆனால் இதற்கெல்லாம் சற்றும் மனத்தளர்ச்சி இல்லாத முயற்சியில் ஈடுபடுங்க.